நீங்கள் இப்பொழுது மூடப்பட்ட நகரம் போன்ற ஒரு இடத்தில் வசிக்கிறீர்கள் என்று உணர்கிறீர்களா? வேலை, உறவுகள், நிதி சிக்கல்கள் மற்றும் நிச்சயமற்ற எதிர்காலம் ஆகியவற்றின் அழுத்தங்களால் நீங்கள் முழுமையாக சிக்கிப்போனது போல் உணர்கிறீர்களா? ராகாபின் நிலையை கற்பனை செய்யுங்கள். அவர் அழிக்கப்படும் என்று இருப்பவர்களால் சுற்றி சிக்கியிருந்த கோட்டையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். கோட்டத்தில் பயம் நிரம்பியிருந்தது மற்றும் எல்லாவற்றும் நம்பிக்கை இழந்திருந்தது. ஆனால் அந்த கலகத்தில் ஒரு சிறிய வீடு பாதுகாப்பான இடமாக மாறியது. ராகாபின் வீடு நகரின் சுவரில் அமைந்திருந்த ஒரு சிறிய தாழ்ந்த வீடு. ஆனால் அந்த வீட்டில் சிவப்பு கயிறு கட்டப்பட்டவுடன் அது எந்த வீரமும் கோட்டையும் விட வலிமையான இடமாக மாறியது. அந்த சிவப்பு கயிறு வெறும் ஒரு துணி அல்ல, அது ஒரு வாக்குறுதி, வாழ்க்கையின் மற்றும் இரட்சிப்பின் அடையாளமாக இருந்தது. அதேபோல் சிலருக்கு சிலுவையில் சிந்திய இயேசுவின் இரத்தம் சுலபமாக அல்லது முட்டாள்தனமாக தோன்றலாம். ஆனால் அந்த இரத்தம் எவரால் நம்பப்படும் என்றாலும் பாதுகாப்பும் இரட்சிப்பும் அளிக்கும் வாக்குறுதியாக உள்ளது. ராகாபின் வீட்டில் கட்டப்பட்ட சிவப்பு கயிறு பாதுகாப்பான இடமாக அமைந்தது போல சிலுவை இயேசுவை நம்புகிறவர்களுக்கு தேவரின் பாதுகாப்பின் அடையாளமாகும். எவ்வளவு பலவீனமாக அல்லது முக்கியமற்றதாக நமது வாழ்க்கை தோன்றினாலும் அது ஒரு தங்குமிடம் மற்றும் வலிமையான கோட்டையாக மாறுகிறது. ராகாப் மற்றும் அவரது குடும்பம் சிவப்பு கயிறால் குறிக்கப்பட்ட வீட்டில் தங்கி இருந்ததனால் மட்டுமே இரட்சிக்கப்பட்டது போல நாம் இயேசுவில் தங்கி இருந்தால் மட்டுமே அவரின் முழுமையான பாதுகாப்பையும் இரட்சிப்பையும் அனுபவிக்க முடியும். அந்த சிவப்பு கயிறு அனைவருக்கும் தெரியும் வண்ணம் கட்டப்பட்டது போல சிலுவையில் இயேசுவின் இரத்தம் தேவனின் இரட்சிப்பு மற்றும் உலகுக்கான அன்பின் பொது அறிவிப்பாக உள்ளது. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக அல்லது நிச்சயமற்றதாக இருந்தாலும் இயேசுவின் இரத்தம் தேவன் நம்மை இரட்சிக்கும் வழியையும் பாதுகாப்பான இடத்தையும் அளிக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. ராகாப் மற்றும் அவரது குடும்பம் சிவப்பு கயிறில் உள்ள வாக்குறுதியை நம்பியதனால் இரட்சிக்கப்பட்டது போல நாம் இயேசுவை நம்புவதன் மூலம் உண்மையான வாழ்க்கையும் அமைதியையும் காண முடியும்.